இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு சொன்னால், பேபாயிண்ட் ரீசார்ஜ் ஆப்பில் வந்து நாங்கள் ஸ்டார்ட்டில் பார்த்துருந்தானே அப்டேட் ப்ரொஃபைலுக்குள்ள வந்து லாஸ்ட் ஆப்ஷன் டிஃபால்ட் ப்ரொவைடர் டைப் வந்து ரீலோட் செலக்ட் ஆகிருக்கும். பில் பேமெண்ட் டிடிஹெச் இந்த 3 ஆப்ஷனும் என்னதுக்கு இருக்குன்றதை வந்து கடைசியாக சொல்கிறோம்னு சொன்னோம் தானே. இது என்ன விஷயம்னு சொன்னால், இதில் பைக் வந்துட்டு நாங்கள் டேஷ்போர்ட்டுக்கு போனோம்னு சொன்னால், இப்போ பாருங்கள் இந்த வெர்ஷன் 2 மெனுவை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஜூஐ வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது ஆப்பை ஓப்பன் பண்ணவே முன்னுக்கு வந்து ரீலோட் மெனு தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ரீலோடுன்றது வந்து ப்ரீபெய்டுக்குரியது. இதில் வந்து நீங்கள் நம்பர் அடிச்சுட்டு அமௌண்ட் அடிச்சுட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ரீலோட் போகும். சரிதானே. இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. இதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கலாம். அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் சில கஸ்டமர் இருப்பீங்க ரீலோட்டை வந்து அதிகமாக செய்கிறார்கள். அவைகளுக்கு ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே ரீலோட் செய்யக்கூடிய மாதிரி இருக்கணுன்றது எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்க வந்து இந்த ரீலோட் மெனுவை வச்சுக்கொள்ளலாம். இதில் வந்து சில பேர் டிடிஹெச் அதிகமாக செய்கிறார்கள். ரீலோட் செய்யாமல் டிடிஹெச் மட்டும் மெயினாக செய்கிறார்கள் இருப்பினும் அவைகள் வந்து இந்த மெனுவை வந்து டிடிஹெச் செலக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிவிட்டால் அவையில் ஆப் ஓப்பன் பண்ணுற டைம் எல்லாமே என்ன செய்யணும்னு சொன்னால், முன்னுக்கு டிடிஹெச் மெனு தான் இருக்கும். இதில் டிடிஹெச்சில் போய்ட்டு நீங்கள் எந்த டிஷ்ஷு கார்டு போடணுமோ அந்த டிஷ்ஷை செலக்ட் பண்ணி போட்டு அக்கௌண்ட் நம்பர் அடிச்சுட்டு அமௌண்ட் அடிச்சுட்டு மொபைல் நம்பர் அடித்து எல்கேமன் போடலாம். இந்த ஆப்ரேஷனில் வந்து நாங்கள் முதல் வெர்ஷன் 2ல் வச்சு நாங்கள் டிஃபால்ட் மெனு ரீலோடில் இருக்கைகள் நாங்கள் செய்த மாதிரி சகல ஆப்ஷனும் இதுக்கு வேலை செய்யும். அதாவது வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட மொபைல் நம்பர் அடிச்சுட்டு அக்கௌண்ட் நம்பர் எடுக்கலாம், அக்கௌண்ட் நம்பர் அடித்து டீட்டெயில்ஸ் பார்க்கலாம், அக்கௌண்ட் நம்பர் அடித்தா மொபைல் நம்பர் தன்னிட்ட வேறு ஆகும். இப்படி எல்லாமே சேமாக தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் உங்களோட வசதிக்கு நீங்கள் வேகமாக இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் ரீலோட் போடுறதுக்காக இந்த டிஃபால்ட் ப்ரொவைடர் டைப் வந்து நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறோம். அதுக்கு 3 தான். அதாவது வந்து 3 விஷயத்தை மட்டும்தான் நாங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறோம். இதை வந்து ஒன்று ரீலோட் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், இல்லை பில் பேமெண்ட் செலக்ட் பண்ணலாம், இல்லை டிடிஹெச் செலக்ட் பண்ணலாம். இந்த 3ஐயும் தாண்டி ஒருத்தவங்க வந்து ஒரு டீலர் வந்து நாங்கள் யூசேஜ் கூடினது வந்து வேறு எதுவும் இருக்காது. பெரும்பான்மையானக்கள் ரீலோட தான் வச்சுருப்பீங்க. அடுத்த கட்டம் டிடிஹெச் வச்சுருப்பீங்க. சில பேர் நீங்கள் பில் பேமெண்ட் வச்சுருப்பீங்க. சரியா. இப்போ இதில் வந்து உங்களுக்கு விருப்பமான மெனுவை வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணி வைக்கலாம். எங்களுக்கு வந்து ரீலோட் தேவைன்றதால நாங்கள் ரீலோட்டை செலக்ட் பண்ணி வைக்கிறோம். இது வந்து இந்த ரீலோட்டை முன்னுக்கு வந்து இருக்கிற ஃப்ரண்ட் பேஜில் இருக்கிற ஓப்பனிங் மெனுவை வந்து உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் செட் பண்ணி நீங்கள் பாவிக்கலாம். இதுதான் அந்த மெனு. ஓகே, தேங்க்யூ.